ஒரு ஊர்ல ஒரு பணக்காரர், சரிங்களா? உங்க ஊர்ல ஒரு பணக்காரர் இருக்கார். அவரை பணக்காரன் அப்படிங்கறனால உங்களுக்கு பிடிக்குமா, இல்ல பண்பானவன் என்பதனால உங்களுக்கு பிடிக்குமா? யாருக்கு பணக்காரன் என்பதனால பிடிக்கும்? யாருக்கு பண்பு அப்படிங்கறனால பிடிக்கும்? ரைட். அப்ப நாம 2035 ஆகும் பொழுது நாம் பணக்காரராக வேண்டுமா, பண்பானவராக வேண்டுமா? பண்பானவராக. இப்ப இந்தியன்ஸ் பண்பானவர் நினைக்கிறீங்களா? இல்லையா? ஏன் இல்லைங்கிறீங்க சொல்லுங்க. Humanity is not there. பாப்பாக்கு ஒரு மைக் கொடுங்க. பயங்கர பிலாசபி எல்லாம் பேசுறாங்க, மைக் கொடுங்க. இன்னைக்கு இந்தியா பண்பான தேசம் இல்லை என்று ஏன் நினைக்கின்றீர்கள்? ஹியூமனிட்டி இல்லாததுனால. ஹியூமனிட்டி இல்ல, மனிதத்தன்மையே இல்ல சார். ஆமா சார். மனிதத்தன்மை எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? மனிதத்தன்மை குறைவா இருக்கு, நானும் ஒத்துக்கிறேன். ஒன்று. அடுத்தது, பணம் பணம் வெறி பிடிச்சு சுத்துறானுங்க சார். ஆமா சார். எங்க பார்த்தாலும் அப்படிதான் சார் சுத்துறாங்க. எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? செல்ஃபிஷ்னஸ் சார். பப்ளிக் சர்வீஸ் ரொம்ப புவரா இருக்கு சார். எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? கவர்மெண்ட் பஸ்ல ஏற முடியல சார், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கால் வைக்க முடியல சார். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எனக்கா எஸ் சார் சொல்லாதீங்க ப்ளீஸ். சகோதர சகோதரிகளே, உங்களுடைய கையில் இருக்கிறது. இந்த நாட்டை பண்பான தேசமாக மாற்றக்கூடியது உங்களுடைய கையில மட்டும்தாங்க இருக்கு, யார் கையில? நாங்கெல்லாம் சேர்ந்து பணக்கார நாடா மாத்திரலாம். பொருளாதாரம், எக்கனாமிக் அவுட்புட், இண்டஸ்ட்ரி, இன்வெஸ்ட்மெண்ட் சமிட், பல லட்சம் கோடி பணம் வந்துச்சு. ஆப்பிள் வந்துச்சு, வாட்ச் மேனுஃபேக்சர் பண்றாங்க, செல்போன் மேனுஃபேக்சர் பண்றாங்க, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், தொழிற்சாலைகள் எல்லாம் பண்ணிடலாம். ஆனா பண்பு மட்டும் ஒரு சமுதாயம் உருவாக்கும். பண்பை அரசாங்கம் உருவாக்க முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால், என்னுடைய பேச்சினுடைய 3வது பகுதி, 2035 இது பணக்கார தேசமாக இருந்து பண்பான தேசமாக இல்லைன்னா நீங்க எங்கேயோ தவறு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். பணக்கார தேசமா இல்லைன்னா அரசாங்கம் தவறு பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். பணக்கார தேசமும் இல்லை, பண்பான தேசம் இல்லைன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து தவறு பண்ணிருக்கோம்னு அர்த்தம். பண்பான தேசத்தை உருவாக்கக்கூடியது உங்களுடைய கையில் இருக்கு. அப்படின்னா பண்புனா கலாச்சாரம். கலாச்சாரத்தை இழந்துட்டோம். நம்முடைய பழைய கலாச்சாரம் போயிடுச்சு. அந்த பழைய கலாச்சாரத்தை மீட்டெடுப்பதற்காக நாம் முயற்சி எடுக்கிறோம். திரும்ப நம்ம கலாச்சாரம் வரணும். ஆசாதி கா அமிர்த் மகோத்சவ், சுதந்திர தின மகிழ்ச்சி பெருவிழான்னு பிரதமர் சொல்றார். 75 ஆண்டுகள் சுதந்திரம் ஆச்சு. இந்தியாவில் யாரெல்லாம் சுதந்திரத்துக்கு சண்டை போட்டாங்களோ அவங்களெல்லாம் போய் பாருங்கன்னு பிரதமர் சொல்றாங்க. நீங்க ஹானஸ்டா நெஞ்சில கை தொட்டு கை தூக்கணும். சார், தமிழ்நாட்டில் ஒரு சுதந்திர போராட்டத்தினுடைய தியாகி வீட்டுக்கு நான் போய், அவர் இல்லைனா கூட அந்த வீட்டுக்கு போய் அவருடைய குழந்தைகளுக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டு அந்த ஆத்மாக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லிவிட்டு வந்தேன் அப்படின்னு யாராச்சும் இருக்கீங்களா? இருக்கீங்களா? நான் செல்லம்மாள் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்றேன். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய எட்டயபுர வீட்டுக்கு போனேன். வஉசி ஐயாவுடைய வீட்டுக்கு போய் பார்த்துட்டு அவர் எழுத்த செக்க போய் நான் பார்த்தேன். இல்ல வீரபாண்டி கட்டபொம்மனை தூக்கிலிட்ட இடத்திற்கு போனேன். இல்ல மாவீரன் பூலித்தேவன் அவருடைய சமாதிக்கு சென்று பார்த்து விட்டு வந்தேன். இருக்கீங்களா? இல்ல வீரன் அழகுமுத்துக்கோனுடைய ஊருக்கு சென்று அங்க பார்த்தேன். இல்ல நெல்கட்டு சேவலுக்கு போய் பார்த்தேன். இல்ல வெள்ளூருடைய கோட்டையை போய் நம்முடைய சரித்திரத்தை பார்த்துட்டு வந்தேன். இருக்கீங்களா? தஞ்சாவூருடைய பெரிய கோவிலுக்கு வெளியே சென்று ராஜராஜ சோழனுடைய பெருமையை பார்த்து விட்டு வந்தேன். கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு போனேன், ராஜேந்திர சோழனுடைய பெருமையை பார்த்தேன். இருக்குமா? யாராச்சும் இருக்கீங்கன்னா கைத்தோ. பாப்பா அவங்களும் 12th படிக்கிறாங்க. இதை எனக்காக நீங்க பண்ணுவீங்களா? அடுத்த ஒரு வருஷத்துல நான் ஒரு எஃபர்ட் பண்ணுவேன் சார். குறைந்தபட்சம்
ஒரு 4 சுதந்திர போராட்ட தியாகிகள் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வர நானே போவேன், வணக்கம் சொல்லுவேன். முதல்ல எங்க ஊர், நான் பிறந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சரித்திரத்தை முதல்ல படிப்பேன். பண்ணலாங்களா? இதுதாங்க சார் பண்பாடு. இதுதான் நாம் எதிர்பார்க்கிறோம். நம்முடைய ஊரை பற்றி அறிந்து கொண்டால் நாம் யார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்வோம். நாம் யார் என்பதை அறிந்து கொண்டால் பண்பு என்பது தானாக வந்துவிடும். கரெக்டுங்களா? அது கிளாஸ்ல சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்களே. அடுத்த 1 வருட காலம் உங்க ஊர் பக்கத்துல வீரபாண்டி கட்டபொம்மனுடைய ஊர் இருக்கலாம், கயத்தார் இருக்கலாம், தூக்குல போட்ட இடம், நெற்கட்டு சேவல் இருக்கலாம், புலித்தேவனுடைய ஊர் இருக்கலாம், திருவண்ணாமலை இந்த பக்கம்லாம் வந்திருக்கிறீங்க, வேலூர் கோட்டை பக்கத்தில் இருக்கலாம். அடுத்த 1 வருட காலம் என்னுடைய அன்பான வேண்டுகோள், எந்த அளவுக்கு படிப்புக்கு நேரம் கொடுக்குறீங்களோ, எந்த அளவுக்கு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, இந்த பண்புக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து வெளியே போய் பார்க்கணும். ஒரு அநாத ஆசிரமத்தில் போய் ஒரு நாள் தங்கி இருந்து அவர்களோடு மதிய உணவு சாப்பிட்டு வர, ஒரு லெப்ரசி சென்டருக்கு போய் சாயந்தரம் அவங்களோடு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டீ காஃபி குடிச்சு சாப்பிட்டு வர, தந்தை தாய் இல்லாத குழந்தைகள் இருக்கக்கூடிய ஆசிரமத்துக்கு போய் ஒரு சனி ஞாயிறு அவங்களோட. அண்ணாமலை என்ன தப்பா சொல்றாரு, அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, இந்தியாவில் அதெல்லாம் செய்யக்கூடாது, யாராவது சொல்லியிருக்காங்களா? நீங்கள் ஒரு அற்புதமான மனிதர்களாக மாறுவதற்கு இது ஒரு வாய்ப்பு. சரித்திரத்தை தெரியணும், கஷ்டப்படுறவங்களோட இருக்கணும், கஷ்டப்படுறவங்களோடு நேரம் செலவிட வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நமக்குள்ள அந்த மனிதம் பிறக்கும். பாப்பா நீங்க சொன்னீங்க, என்ன சொன்னீங்க ஃபர்ஸ்ட், என்ன சொன்னீங்க? அந்த பாப்பாவுடைய கேள்விக்கான பதில் ஹியூமனிட்டி எப்ப வரும் அப்படின்னாங்க, ஒரு சக மனிதனுடைய கண்ணீரை நம்முடைய கண்ணீராக பார்க்கும் பொழுது, ஒரு ஏழை தாயினுடைய பசியை நம்முடைய பசியாக பார்க்கும் பொழுது. எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்துட்டேன், என்னால படிக்க முடியுது, எதுவுமே தெரியாத அப்பா அம்மா வயிற்றுல ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைனால படிக்க முடியல, அதற்கு நான் என்ன செய்ய போகின்றேன் என்கின்ற கேள்வி கேட்கும் பொழுது அந்த மனிதம் என்பது பிறக்கும். என்னுடைய அன்பான வேண்டுகோளுங்க எல்லாருக்கும், நீங்க விருப்பப்படுறீங்களோ விருப்பப்படலையோ, 2035க்கு மேல 2047க்குள்ள உலகத்தினுடைய முதன்மை நாடாக இந்த நாடு மாறப்போகுது. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை.